உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. மீண்டுமாய் தர்மையான காலை வேளையில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எப்படி ஆயினும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்கள் கண்களை திறக்க வேண்டும், பிரகாசமுள்ள மனக்கண்களை உண்டாக்க வேண்டும், நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும், நீங்கள் அவருடைய சாயலை பெற வேண்டும், வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இதுதான் எங்கள் ஜெபம். அந்த ஆசையில் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். ஒரு அழகான பாட்டுண்டு, நினைக்கும் தேவன் உண்டு நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவன் உண்டு, ஒரு அழகான பாட்டு. கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் நோவாவை நினைத்தார், அவன் குடும்பத்தை நினைத்தார், அவன் பிள்ளைகளை நினைத்தார் என்று மட்டும் போடாமல் அவனுடனே பேழை இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். மிருகங்கள் மீது கூட ஆண்டவர் அக்கறை உள்ளவர். அவனுடைய ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இல்ல, ஆடு மாடுகளோட மலடு இருக்காதுன்னு இருக்கிறார். யோசித்து பாருங்க. மிருக ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறார், மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கரிசனை உள்ள கர்த்தர், கரிசனை உள்ள கர்த்தர், கேரிங் காட். நினைக்கிறாரு. ஒரு எதிர்பார்ப்போட, ஆண்டவரே நீங்க சொன்னபடி வேலையை கட்ட சொன்னீங்க, கட்டினேன். நீங்க சொன்னபடி ஆண்டவரே வேலைக்குள்ள போன்னு சொன்னீங்க, போயிட்டேன். நீங்க சொன்னபடி உள்ள இருக்கிறேன், நீங்க சொன்னபடி எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனா எத்தனை நாள்ல இந்த கஷ்டம் மாறும்னு சொல்லலையப்பா. நோவா கிட்ட சொல்லல, சிமிர்னா சபைக்கு சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் எரேமியா மூலமா சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல நீங்க 150 நாள் ஜலம் பிரவாகிக்கும், திரும்ப அது வடிகிறதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகும். கர்த்தர் அப்படி சொல்லல, இங்க டைம் லிமிட்டே சொல்லல. ஆனா நாம படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம், கர்த்தர் முன்குறிச்சிருக்காரு. நம்ம கிட்ட சொல்லாட்டாலும் கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் சொன்னாலும் ரொம்ப கஷ்டம் தானே. இன்னும் நீ 1 வருஷம் இருக்க போறேன்னா, ஐயோ இன்னும் 1 வருஷமாண்டு கலக்கம் வந்துடும். எல்லாத்தையும் ஆண்டு நமக்கு அட்வான்ஸா சொல்றது இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா குழப்பம்தான். ஆபத்துகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நஷ்டங்கள் இருக்கு. ஒரு மேடு இருந்த ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு பள்ளம் இருந்த திரும்ப மேடு இருக்கு. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேகத்தை குறைக்க, நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்க நிறைய வேளைகளில் சோதனைகள், போராட்டங்கள் வருது. முன்கூட்டியே சொன்னார்னா ரொம்ப குழப்பமாயிடும். ஐயோ அடுத்த மாசம் வருதா, அடுத்த வருஷம் வருதா, அடுத்த வருஷம் வண்டியில போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆக போதா. யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நடக்குது, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், பயந்தே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தர் அறிந்திருக்கிறார், வந்தாலும் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார். ஸோ இங்க ஆண்டவர் நோவா கிட்ட சொல்லலை இத்தனை நாள்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இத்தனை நாள் நான் முடிச்சிருவேன், இத்தனை நாள் பொறுத்து நான் வெளியே கொண்டு வருவேன், இத்தனை நாளோட உன் கண்ணீர் முடியும் அவருக்கு தெரியும். அதுதான் நம்முடைய விசுவாசம். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க நடத்துவீங்க ஆண்டவரே. அந்த மாதிரி பேசுங்க விசுவாச பாஷையை. இங்க நோவாவே நினைத்தருளினான். ஆனா நோவாவோடு நோவா உள்ளவா அப்படின்னு சொன்ன உடனே மிருக ஜீவன்லாம் கீழ்ப்படிஞ்சு வந்துச்சு பாருங்க. எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் நினைத்தருளி. நம்ம நினைக்கிற தேவன். பைபிளை எத்தனை பேரை நினைத்தார் நினைத்தார் நினைத்தார். கர்த்தர் நினைத்தார்னாலே நமக்கு ஏதோ செய்ய போறான்னு நம்புறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைக்கிறார். எத்தனையோ பேர் உங்களை மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க. மறந்துட்டு போட்டுமே. உலகத்துல பலர் நம்மை நினைத்து என்ன லாபம்? நம்மிடமிருந்து உதவி வேண்டும் என்றால் நினைப்பார்கள், நம்முடைய உதவி தேவைப்பட்டால் நினைப்பார்கள், நம்மிடம் ஏதாவது வாங்கி கொண்டு போக வேண்டும் நினைப்பார்கள். நமக்கு கொடுக்க யாராவது நம்மை நினைக்கிறார்களா? ரொம்ப நாளா உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா, இந்த பக்கம் வாப்பா, உனக்கு இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன், உனக்காக இதை வச்சிருக்கேன், யாராவது சொல்றாங்களா? 100ல் 1 ஆள் கஷ்டம். ஆனா உன் ஞாபகமாவே இருக்கு, உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தம்பி உன்னை பார்க்கணும்டா அப்படி சொல்றாங்கன்னா, ஏதோ நம்முடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம கிட்ட அவங்க வாங்கத்தான் வருவாங்க, நமக்கு கொடுக்க இல்லை. இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நாளா, தம்பி உனக்கு கொடுக்க வச்சிருக்கேன்டான்னு எந்த அண்ணனாவும் சொல்லியிருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. உன் கடன் அடைக்க நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்களா? நம்முடைய கஷ்டத்துல நம்ம கை கொடுக்க நான் காத்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப ஏன் அவங்க மறந்தா நமக்கு என்ன? யார் மறந்தா என்ன? என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ?
இயேசுவையே முன்னால மறந்துட்டாங்களே. அங்க இருப்பார், இங்க இருப்பார், எங்கேயாவது இருப்பார் நினைச்சு போயிட்டாங்க. பார்த்தா 3 நாள் பொறுத்து பாக்குறாங்க, அவரை காணும். அவரை தேடி வராங்க. இயேசுநாதர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. பலர் மறக்கலாம், பயப்படாதீங்க. ஆனா மறக்காத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. அருமையான பாட்டு. ஆனா வசனம் ஒண்ணு சொல்லுது, 115 சங்கீதம் 12 வசனத்துல வேதத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஸோ நோவா எப்பொழுது 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 இதேதான் கேள்வி. when he didn't know the time limit. God's heart தெரியல. ஆனா அவர் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். நீங்க அந்த நிலையில இருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றபடியே நடக்கிறேன், ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆண்டு எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனாலும் என் கண்ணீர் எப்போ 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 மாறும், எப்போ தீரும்? ஆண்டவர் சீக்கிரமா செய்வார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்களை மறக்கல. இப்படி இந்த காட்டுல விட்டுட்டாரே, இந்த பிரச்சனையில் விட்டுட்டாரே, இந்த போராட்டத்தை விட்டுட்டாரே நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நினைக்கிறார். அன்னாளை நினைத்தருளினார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். எலிசபெத்தை நினைச்சாரு, இல்ல சாராளை நினைத்தாரு. பைபிளை எத்தனை பேர் கர்த்தர் நினைத்தாரு. ஆண்டு மறக்கல, உங்களை மறக்கலைங்க, உங்களை மறக்கவே இல்லை. எத்தனை பேர் மறந்துட்டாங்க, அதை நினைச்சு கவலைப்படுறீங்க. மறக்காத ஒருத்தர் இருக்கிறார், அது சந்தோஷப்படுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சபைக்கு போகும்போது என்னை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் மறக்கிறதே இல்லை. எங்க வச்சிருக்காராம்? உள்ளங்கையில. எவ்வளவு டாப் ரெவலேஷன் பாருங்க. அப்படி கையில இருக்கிறாங்க, அவர் கையில் யாரும் பறிக்க முடியாது. என்ன அற்புதமான ஒரு வெளிப்பாடு. பயப்படாதீங்க, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைக்கிறவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார், சீக்கிரத்தில் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்கி உங்களை அவர் மறக்காத தேவன், உங்களை நினைக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய கண்டிப்பா அவரால் முடியும். அதுவும் சீக்கிரம் செய்வார். நம்புறீங்களா? பரிசுத்த பிதாவே, என்னை நினைக்கிறவரே, என்னை மறக்காதவரே, எனக்காக யாவையும் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று வாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்யப்படுற பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், அதுவும் சீக்கிரத்தில் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கேள்விகளுக்கு சீக்கிரம் பதில் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுது 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 இது மாறும், எப்பொழுது அது வரும், எப்பொழுது நடக்கும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது சீக்கிரம், இந்த வருடத்தில், இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் சீக்கிரம் நடக்கும் என்ற ஒரு பதிலை கர்த்தர் கொடுங்கப்பா. நீங்க இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிசீக்கிரத்தில், ஆமென்.